இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியிலே இதை உங்களை சந்திக்கிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு மீண்டுமாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே நம்மை அற்புதமாக வழிநடத்துகிறார். அவருடைய ஆச்சரியமான திவ்ய வல்லமையானது நம்மை வழிநடத்தி வருகிறது. கடந்த வாரத்திலே யோவான் 4ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் தியானிப்போம் என்று சொல்லி அவருடைய பரிபூரணத்திலே நாம் பங்கு பெறுகிறது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை பெற்று நம்முடைய பலவீனங்களை நாம் மேற்கொண்டு ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகவே அந்த சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்விதமாக அவளை சந்தித்தார், அதில் குறிப்பாக அவளுடைய ஆவிக்குரிய அந்த குறைச்சலை எவ்விதமாக ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் ராஜா உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாக எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்புங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இதோ முதிர்ச்சி அடைகிறதற்கு ஏதுவாக, பலவீனங்களிலே நாங்கள் பூரணப்படுகிறதற்கு ஏதுவாக உம்முடைய விசேஷித்த கிருபையை கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து நீங்கள் பேசுங்க. சத்திய வசனத்தை கேட்கத்தக்கதாக மனோவாஞ்சியாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியின் பலத்தினால் நிரப்புங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். 400 வருடங்களுக்கு முன்பாக மிக நேர்த்தியாக வரையப்பட்ட ஒரு வரைபடத்தின் அனுபவத்தை குறித்து கதையாக நான் வாசித்தேன். அதில் அந்த வரைபடத்திற்கு பெயர் மொடோனா. இதை ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு பழைய கலைஞன் அதை வரைந்தார். அவருடைய பெயர் பொட்சிலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அவர் மிக நேர்த்தியாக அந்த படத்தை ஒரு மரத்திலே அதை மிக நேர்த்தியாக வரைந்து ஏறக்குறைய 400 வருஷங்கள் ஆனது நிமித்தமாக பல்வேறு விதமான விரிச்சல்கள், இன்னும் பல்வேறு விதமான ஒரு சிதைவுக்கு அது உள்ளானது. அதை 400 வருடம் கழித்து பார்த்த இன்னொரு சிற்பாசாரியன் அதை பார்த்து சரி செய்கிறேன் என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷமாக அந்த விரிச்சல் விட்ட மரத்தை ஒன்று சேர்க்கிறதற்கு அவர் பல பிரயாசங்கள் எடுத்தார் என்றும், எதில் அங்கு பேப்பரை திணிக்க வேண்டும், அங்கு அதை மீண்டுமாக எப்பொழுது எடுக்க வேண்டும், அங்கு கோந்து பூசி மீண்டுமாக அதை எப்படி கிட்டே ஒட்ட வைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளையெல்லாம் எடுத்து ஏறக்குறைய 1.5 வருஷம் கழித்து மீண்டுமாக அந்த படத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி ஒரு சரித்திரத்தை நான் வாசித்தேன். இன்றைக்கு இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நீங்களும் நானும் சிதைந்து போகிறதற்கு ஏதுவாக சத்ரு பல தந்திரமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முற்பட்டாலும் மீண்டுமாக தேவ சாயல் நமக்குள்ளாக வரவும், தேவனை நாம் பிரதிபலிக்கிறதற்கு ஏதுவாக கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் கரிசனை உள்ளவராக அவர் இருக்கிறார். அந்த பிரகாரமாகத்தான் இந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் சந்தித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஸ்பிரிச்சுவல் டல்னஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் ஒரு விதமான வளர்ச்சியை பெறாமல் ஒரு விதமான ஒரு நிலையிலே நாம் காணப்படுகிறோம். அந்த நிலையை மாற்றுகிறதற்கு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். முதலிலே இவர்கள் சம்பாஷணையை துவங்கின பொழுது இந்த அம்மா ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் யூதனாய் இருக்க சமாரிய பெண்மணி என்பதை நீர் அறிந்தும் என்னிடத்திலே நீர் தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறீரே, இது எப்படி அப்படின்னா ஒரு எத்னிக் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. நாங்கள் வேறே சாரார், நீர் வேறே சாரார், நமக்குள்ளே எப்படி சம்பாஷணை வரலாம், அது கூடாதே என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பெண்மணி தன்னுடைய பேச்சை வெளிப்படுத்தினாலும் எங்கள் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடத்தில் பேசி ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் கற்றறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக அவளுடைய சிந்தையை ஆண்டவர் தொட்டது மாத்திரம் இல்லாமல் அவருடைய இருதயத்தை தொடுகிறதற்கு ஏதுவாக கிறிஸ்துவின் வார்த்தை அமைந்தது என்று நாம் பார்க்கிறோம். துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா
ஆண்டவர் என்ன பேசுகிறாரு என்பது இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் ஏறக்குறைய இந்த 4ஆம் அதிகாரத்தை முழுசாக நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஜீவ ஊற்று என்று அவருடைய ஆவியானவரை குறித்து பேசுகிறார். அவருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்பொழுது ஜென்ம சுபாவத்திலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கிறது, ஒரு சுத்திகரிப்பு எப்படி வருகிறது, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், இந்த ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்து நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் என்கின்ற இந்த உன்னதமான சத்தியத்தை தான் இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போது இங்கே ஆண்டவர் சொன்னார், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இதோ நீ கொடுக்கிற இந்த தண்ணீர் குடிக்க குடிக்க தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கிற ஜீவ ஊற்றை பெற்றுக்கொண்டு அதை பருகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்ன இந்த வார்த்தை இந்த அம்மாவுக்கு சரியாக தெரியல அல்லது புரியலை. அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா, யோவான் 4:11 இதை வாசிக்கிறோம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்திலே பாத்திரம் இல்லை, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த ஜீவ தண்ணீர் என்கின்ற வார்த்தையை கேட்டு இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க யாக்கோபின் கிணற்றில் இவர் எப்படி மொண்டு கொள்வார், இவர்கிட்ட பாத்திரம் இல்லை, இவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறாரே என்று சொல்லி அவங்க யோசித்தாங்க. நிறைய நேரத்தில் அப்படி தாங்க, நாம் கூட நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு போவோம், பாஸ்டர் பண்ணுற பிரசங்கத்தை நல்லா கேட்கணும் என்று நாம் போவோம். ஆனால் நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாம்ச சிந்தையோடு வருகிறபடினால் ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அந்த பிரசங்க வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஸ்டர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன சொல்ல வந்தார்னே எனக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை என்று சொல்லி போகிற ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மாம்ச ரீதியாக மாம்ச சிந்தையோடு ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் ஆராய்ந்து நிதானிக்க முடியாமல் தவிக்கும் நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை தான் ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் டல்னஸ் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, பரலோகத்திற்கு அடுத்தவைகளை சொல்லுகிறார், சுத்திகரிப்புக்கு அடுத்தவைகளை சொல்லுகிறார், இதை பூரணப்படுகிறதற்கு ஏதுவான விஷயத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த பெண்மணி தெரியாமல் இருக்கிறாங்க. மீண்டும் அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறீரே, நீர் என்ன எங்கள் யாக்கோபை விட நீர் ரொம்ப பெரியவரோ? அதை இங்கே கீழே சொல்லும் பொழுது 12வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாக்கிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் யாக்கோபு தான் பெரிய நபர், யாக்கோபுக்கே இந்த கிணறை கொடுத்ததும் இந்த ஊற்றை அங்கு கட்டளையிட்டதும் கிறிஸ்து தான். ஆனால் இந்த அம்மா உணராமல் அறியாமல் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாக்கியத்தை தொடர்ந்து கவனிக்கும் பொழுது, அவருக்கு அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடிகொண்டு இருந்தன என்று சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த யாக்கோபு இந்த கிணத்தை பெற்றது நிமித்தம் யாக்கோபினுடைய சந்ததியே இதில் குடித்து சந்தோஷமாக அவங்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து இருக்கிறாங்க. அவங்க மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களும் இதில் குடித்து பங்கு பெற்றிருக்கும் பொழுது இதை காட்டிலும் மேன்மையான ஒரு ஜீவ ஊற்றை நீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறீரே, அது எப்படி சாத்தியமாக்கும்? என் தகப்பனாகிய யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ என்று சொல்லி அந்த அம்மா தெரியாமல் கேட்குறாங்க. என்ன ஒரு மேன்மையான பாக்கியம் பாருங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் அங்கு யாக்கோபின் கிணற்றடியிலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவரும், முந்தின சந்ததியோடும் இருந்தவர், பிந்தின சந்ததியோடும் இருக்கிறவர், இங்கு உட்கார்ந்து மகத்தான செயலை செய்கிறதை இந்த அம்மா உணராமல் இருந்தார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. இதோ ஆண்டவர் வேதத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல நமக்கு முற்படும் பொழுது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்திக்காமல் மாம்ச சிந்தையாக இருப்போம். இது இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரம் இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் யோவான் அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யூதர்களிடத்தில் பேசும் பொழுதே சொன்னார், இதோ இந்த ஆலயத்தை நான் இடித்து 3 நாளைக்குள்ளே நான் மீண்டுமாக இடிப்பித்து கட்டுவேன் என்று சொன்னார். அதில் அவர் என்ன பேசினார்? நிஜமாவே இந்த ஆலயத்தை நான் கல்லை எடுத்து இடிப்பேன் அல்லது அதை இடித்து போடுவேன் என்று அவர் சொல்லாமல், அவருடைய சரீரமாகிய ஆலயம், அதாவது அந்த ஆலயம் யாரை வெளிப்படுத்தினது என்றால் கிறிஸ்துவின் சரீரம், ஆவிக்குரிய சபையை அது வெளிப்படுத்தினது. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்திலே அங்கமாக இருக்கிறோம். அவரால் மீட்கப்படும் பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய மரணத்தினாலும் அவருடைய
இதோ உயிர்த்தெழுதலினாலும் அவருடைய பாடுகளினாலும் ரட்சிப்பார் என்பதை அங்கே கற்றுக் கொடுத்தார். ஆனால் அது சீஷர்களுக்கு கூட புரியல. பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இயேசு பாடுபட்டு மரித்து உயிரோடு எழும்பின பிறகு அந்த மகத்தான 3 நாட்கள் நடந்த அந்த சம்பவத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்பதை சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். அதே போல தான் யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது அங்கே நிக்கதோம் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய சம்பாஷணையில் என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிகவும் அரிது என்று சொன்னார். உடனே அவர் என்ன யோசிச்சாரு? அவர் யோசிச்சார், அதே எப்படி நான் மீண்டுமா இவ்வளோ வயசானவனா ஆன பிறகு என்னுடைய அம்மா வயிற்றுக்குள்ளே நான் எப்படி திரும்பவும் போக முடியும்? மறுபடியும் எப்படி நான் ஒரு குழந்தையா பிறக்க முடியும்? அது சாத்தியம் அல்ல என்று அவர் யோசித்தார். ஆனால் உண்மையாக ஆண்டவர் அவரிடத்தில் என்ன பேசினார் என்றால், இதோ மீண்டுமாக பிறக்கிற ஒரு அனுபவம், ஆவியானவரை ருசிக்கிற அனுபவம், ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் மூலமாக ஜெனிப்பிக்கப்பட்டு ஒரு மேன்மையான ரட்சிப்பை அடைந்து ஒரு சுத்திகரிப்பையும் பரிசுத்தத்திலே பூரணப்படுகிறதற்கு ஏதுவான அந்த கிருபைகளை குறித்து ஆண்டவர் பேசினார். அங்கே நிக்கதோமுக்கும் அது புரியாமல் இருந்தது. அதே போல தாங்க நிறைய நேரத்தில் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லது தேவனை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறியாமல் இருக்கிறார்கள். இதை குறித்து பவுல் இதோ கொரிந்து பட்டணத்திற்கு எழுதும்பொழுது ரொம்ப அழகாக எழுதினார். நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல முற்படுகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய மனுஷர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து அதை நிதானிப்பீர்கள். ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை அவன் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இங்கே ஆண்டவர் இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசுகிறாரு. அவர் பேசி சொல்லும்பொழுது இந்த ஜீவ ஊற்று என்று சொல்லி யாரை குறித்து பேசுகிறார்? இனி ஊற்றப்பட போகிற ஆவியானவரை குறித்து அவர் பேசுகிறார். அந்த ஆவியானவர் எவ்வளவு மகத்தான செயல்களை இந்த ஸ்திரீக்குள்ளாக, இந்த பெண்மணிக்குள்ளாக செய்வார் என்பதை பேசின அந்த வார்த்தை அவளுக்கு புரியவில்லை. பவுல் கூட கொரிந்து பட்டணத்திலே சொல்லும்பொழுது இந்த வாக்கியத்தை சொல்றார். 1 கொரிந்தியர் 2:11 வாசிக்கும்பொழுது, மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறியான், அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் விசேஷித்த கிருபைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, ஆவியானவரை நமக்குள்ளாக ஊற்றுவார். இதற்கு முன்பாக படித்த வேத பகுதிகள் நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஒரு சகோதரி அப்படி தான் ஒரு சகோதரனை போய் கேட்டாங்க, தம்பி நீங்கள் பைபிள்லாம் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தம்பி பதில் சொன்னா, அக்கா பைபிள் எடுத்து படித்தா எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, என்னக்கா சொல்கிறது, அதனால் நான் அதை படிக்கிறதே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னான். இப்போது இந்த சகோதரி அவனுக்கு எப்படி விளக்கி சொல்லலாம் அப்படின்னு சொன்னதும், நீ நல்லா சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டதும், ஆமாம் பிழைக்கணுன்னா சாப்பிட்டு தானே ஆகணும், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவன் சொன்னால், எனக்கு நல்ல சிக்கன் சாப்பிட்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா அப்படின்னா. சரி, சிக்கன் நீ எப்படி சாப்பிட்ற, முழுசாக எல்லாத்தையும் சாப்பிட்றியா இல்லை என்ன எப்படி சாப்பிட்றேன்னு சொன்னதும், அக்கா முழுசாக எப்படிக்கா சாப்பிட முடியும், அதில் உள்ள தசையை மாத்திரம் நான் சாப்பிட்டு எலும்பை நான் விட்டு விடுவேன். அதே போல தான் வேதாகமத்தை ஏதோ ஒரு சிலது புரியல அப்படின்றதுக்காக நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீ அசை போட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியாத காரியத்தை ஏற்கனவே வாசித்து தியானித்து அறிந்த தேவ மனுஷர்களிடத்திலிருந்து கேட்டு அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்வாய் என்றால் அது உனக்கு ரட்சிப்பாக்க முடியும் என்று சொன்னார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக தேறினவர்களாக நாம் மாற வேண்டுமே என்றால் தேவனுடைய ஆவியின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த 4ஆம் அதிகாரத்தின் மிக முக்கியமான மையம் என்ன அப்படின்னா, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஜீவ ஊற்று அவசியமாக இருக்கிறது. தேவனே அந்த ஜீவ ஊற்றாக இருக்கிறார். அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளாக ஊற்றும் பொழுது ஒரு மேன்மையான சுத்திகரிப்பு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக வருகிறது. ஏன் இந்த சுத்திகரிப்பு அவசியமாக இருக்குது அப்படின்னா, பரலோகத்திற்கு போகிற நீங்களும் நானும் தேவனை போல
பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாம் மாறவில்லை என்றால் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் ரொம்ப முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று சொன்னதே அதே வாக்கியத்தை தாங்க இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் பரலோகம் போனோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை நிறைவேற வேண்டுமே என்றால் இந்த ஜீவ ஊற்றை நாம் பெற்று, இந்த ஜீவ ஊற்றை நாம் ருசித்து, கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையுமாக ஒப்பு கொடுத்து, இதோ ஒரு புது வாழ்க்கையை நாம் பெற்று, நம்முடைய சரீரத்தை இதோ தேவ ஆலயமாக பாவித்து தீட்டுப்படுத்தாமல் கவனமாக நாம் வாழ்வோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். இல்லை, ஆண்டவர் தொடர்ந்து இந்த அம்மாட்ட பேசுகிறார். என்னதான் அந்த அம்மா சில விஷயங்கள் சொல்லி புரிஞ்சிக்கலனாலும் இன்னும் ஆழமாக அந்த அம்மாட்ட ஆண்டவர் பேச முற்படுகிறார். அந்த வார்த்தையை இங்கு யோவான் 4:23 வாசிக்கிறோம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்போ இங்கே ஆண்டவர், இந்த அம்மா பாருங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை. இவங்க உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா கிட்ட ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஒரு தொழுகையை பற்றி பேசுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களுடைய சம்பாஷணை எதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், மேசியா என்பவர் வரப்போகிறார், அவர் இதை குறித்தெல்லாம் எங்களுக்கு விவரித்து சொல்வார். இதோ யூதர்களோ அந்த மலையிலே தொழுகை பண்ணுகிறார்கள், ஆனால் அதில் நாங்கள் போகக்கூடாது என்று சொல்லி சமாரியர்களாகி எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க, நாங்கள் எப்படி ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ள முடியும் என்று சாக்குப்போக்கு சொல்லுகிற வண்ணமாக இந்த பெண்மணி பேசினது நிமித்தமாக இந்த சகோதரி இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற காலம் உண்டு. அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அது ஒரு இடத்தை சார்ந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையிலே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் எங்கு இருந்தாலும் தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் விரும்புகிறார். இப்போ முதல் விஷயம் இந்த அம்மாவுக்கு என்ன ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்னா, தேவனிடத்திலே வருகிற பிள்ளைகள் உண்மையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த அம்மாவிடத்திலே உன் புருஷன் எங்கே என்று கேட்டபோது இந்த அம்மா மறைக்க தான் முற்பட்டாங்க. இதோ எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இல்லை என்கின்ற வார்த்தையிலே ஆண்டவர் நிஜத்தை அறிந்தபடினால், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், ஆனால் 5 பேரும் உனக்கு புருஷர்கள் அல்ல, இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்னதும் இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இதோ இவர் தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு, இதோ நீர் தீர்க்கதரிசியாய் இருக்கிறீரே, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீர் வெளிப்படுத்தி பேசுகிறீரே என்று சொன்ன ஒரு அனுபவத்தை இங்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிறவர்கள் ஒரு விஷயத்தை நாம் நிலைப்படுத்த வேண்டும். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் உண்மை இல்லாமல் வாழ்ந்தேன், ஏனோதானோ அப்படின்னு வாழ்ந்தேன், ஆனால் எஞ்சியுள்ள வாழ்க்கையை நான் வாழும்பொழுது உண்மை உள்ளவனாக நான் வாழ வேண்டும். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் முதல் பாவம் எது அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஏவாள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டதை தான் நம்ம முதல் பாவமாக சொல்லுவோம். இல்லை, அங்கே ஆண்டவர் இதோ நீங்கள் சாகவே சாக வீர்கள் என்று சொன்ன இடத்துல சாத்தான் ஒரு பொய் சொல்லி நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று சொல்லி ஒரு பொய்யை கொடுக்குறான். பார்த்தீங்களா? டிஸ்ஹானஸ்டி, உண்மையில்லாத ஒரு காரியத்தை சாத்தான் திணிப்பான். நிறைய நேரத்தில் அப்படி தாங்க தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிற விஷயம் எப்படின்னா, ஆண்டவர் நம்ம எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது, நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டவைகளில் நாம் உண்மை இல்லாதவர்களாய் மாறும்பொழுது, அதுதான் நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போகிறதுக்கான ஒரு அனுபவம். அப்படி தான் இந்த அம்மா தேவனை விட்டு தூரம் போயிருந்தார்கள். ஆனால் மீண்டுமாக இந்த சகோதரியை ஆண்டவர் தம்வசமாக சேர்க்கிறார். அதற்கான ஆலோசனை என்ன அப்படின்னா, தேவனை உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அந்த தொழுகைக்குள்ளாக நீ வர வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியே அந்த அதிகாரத்தில் கீழே 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிலாம் இதில் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நீ ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல்
உன்னுடைய சுயபலத்தோடு நீ ஆண்டவரை ஆராதிக்க முற்படுவாய் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி என்றால் இந்த தொழுகையிலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறவர் யாரு அப்படின்னா அந்த ஜீவ ஊற்றாகிய ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் பொழுது ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை, இதோ உண்மை இல்லாத நிலையிலிருந்து விடுதலை, ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாசனையாக நம்முடைய ஜெபத்தையும் மற்ற அனைத்து காரியங்களையும் தேவன் மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிஜ கதையை உங்களோடு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். 1908 வருஷத்தில் டாக்லோ என்கின்ற வேதாகமத்தை ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் மொழிபெயர்த்தார். அதில் குறிப்பாக அவர் ஒரு வசனத்தை வாசித்தார். அந்த வசனம் என்ன அப்படின்னா யோவான் 4:24 வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் மொழிபெயர்த்த போது அவருடைய இருதயம் தொடப்பட்டது. எப்படி தொடப்பட்டது அப்படின்னா, பார்க்கக்கூடிய விஷயத்திற்கு தேவனை நாம் சம்பந்தப்படுத்தக்கூடாது, அல்லது ஒரு விக்கிரகமாக அவரை நாம் பாவிக்கக்கூடாது, தேவன் எங்கும் வியாபித்து இருக்கிறவர் என்கின்ற அந்த ஒரு அர்த்தத்தை அந்த மனுஷன் புரிந்து கொண்டதும் அவர் என்ன பண்ணிட்டாராம், இதுக்கு முன்னாடி அவர் செஞ்சிட்டு இருந்த அந்த தொழுகையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பொருட்களுக்கு ஜீவன் இல்லை, இதை நான் தொடக்கூடாது என்று சொல்லி அதிலிருந்து வெளியே வந்துட்டார். அவருடைய குடும்பத்துக்கு இவர் என்ன பண்ணார்னா வேதாகமத்தை கொடுத்து நீங்களும் படிங்கள் என்று சொன்னார். துவக்கத்தில் அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாம் ரொம்ப வெறுத்தாங்க. ஏன்னா இவன் புதுசாக ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறான், போய் ஒரு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண தான் போனான், ஆனால் இவனுடைய நடவடிக்கையெல்லாம் மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் இவரை ரொம்ப அதிகமாக வெறுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனுஷன் தேவ ஆவியானவரை ருசித்து அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆவியின் பலன் அவர்கள் மேலும் ஊற்றப்பட்டது நிமித்தமாக இந்த மனுஷனுடைய முழு குடும்பமே ரட்சிப்பை அடைந்த ஒரு அனுபவம். என்ன, ஒரே ஒரு வசனம்தான், தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவனை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றினது மாத்திரமில்லாமல் அவனுடைய முழு குடும்பத்தையே மாற்றினது என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய முழு குடும்பத்தையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். இதில் என்ன மேன்மையான ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், God is spirit means that he is not a physically limited being in one place. ஒரு சரீர பிரகாரமாக இருக்கிற ஒரு மனுஷன்தான் ஒரே இடத்துல இருப்பாங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த இடத்தில் மாத்திரம் நான் இருக்கிறேன். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த சராசரங்களையும் படைத்தவராக அவர் இருக்கிறபடினால் அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இதோ தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் மகத்தாக அவர் படைத்திருக்கிறார். அந்த தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளாக கொடுக்கிறார். முதல்ல சுவாசத்தை கொடுத்தார், சுவாசத்தை பெற்றிருக்கிறபடினால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அதே தேவன் ஆவியானவரை நமக்குள்ளாக ஊற்றும் பொழுது ஜென்ம சுபாவங்களிலிருந்து மாத்திரமில்லை, நமக்கு இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் டல்னஸ், புரிந்து கொள்ள முடியாத தன்மையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்து பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொண்டு மேலானவைகளை யோசித்து சிந்தித்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே யோவான் 4 தொடர்ச்சியை மீண்டுமாக அடுத்த வாரத்திலும் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.